ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நன்றிகள். சரி, சட்டமன்றம் பார்ட் 2. ஆமாம். என்ன பார்ட் 1 பார்ட் 2 போடுற அளவுக்கு அங்கே சட்டமன்றம் வைப்பீங்க சாயந்தரம் 5 மணி வரைக்கும். அங்கேயே கேப் இல்லாமல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்மளும் வந்து அடிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி, கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேற்று ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க சவுதியிலேருந்து. பேர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நல்லா பேர்லாம் சொன்னாங்க, பட் எக்ஸாக்ட் நேம் வந்து ஞாபகம் இல்லை. பட் ஆனால் சவுதியிலேருந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பேசினாங்க, என்கிட்ட பேசினாங்க, ஜோட்ட பேசினாங்க, தம்பி லிங்கேஷ்ட பேசினாங்க. பேசிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நிறைய நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கீங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க, பார்த்துங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. அது நேற்றே மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தோம், நேற்று வந்து பண்ணலை. அதை இன்னைக்கு ஃபோன் பண்ணி தம்பி லிங்கேஷ்ட வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பாவி பயல்கள்கிட்ட பேசினேன், ஒருத்தன் கூட பேசினேன்னு வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியே நம்ம வீடியோஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அவங்க சிஸ்டர், அவங்க அப்பா, அவங்க அம்மா, தம்பி, அண்ணன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்கன்னு வந்து சொன்னாங்க. எல்லாருக்கும் வந்து நன்றி. எங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த சிஸ்டரோட ஃபேமிலி எல்லாருமே, அவங்க நிறைய எல்லாருக்குமே நன்றிகள். எல்லாருக்குமே நன்றிகள் தான். அவங்க வந்து பேசினாங்க. சவுதியிலேருந்து நிறைய பேர், சவுதி, மலேசியா, ஒருத்தர்லாம் பாகிஸ்தான்லேருந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பாகிஸ்தான்லேருந்து பார்க்குறீங்களா, என்னவா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருந்தீங்க. இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்களுக்கு, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றிகள். பேசாம விஜய் அவர்களை உலகத் தலைவராக மாற்றி விட்டுருங்களா? பிஎம், சிஎம், பிஎம்லாம் வேணாம், டேரெக்டாக அங்கே எங்கேயாவது கொண்டு போய் உலகத் தலைவராக மாற்றி விட்டு உலகத்துக்கு ஒரே தலைவர். நீங்கள் சிஎம் ஆனதுக்கே எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் இது நெருப்பை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் பிஎம் இல்லாமல் உலகத் தலைவர்லாம் ஆக்கி விட்டா முடிஞ்சு போச்சு. ஆமாம், பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னு வச்சிருக்காருல்ல. கொஞ்ச நாள் ஆகட்டும், வெயிட் பண்ணும். இல்லை, புரியல. அவ்வளவு ஆக முடியாதுங்க. அமெரிக்காலாம் இருக்குது, பெருசா கொண்டு வந்து ஒண்ணு போட்டு போயிருவான். அமெரிக்கா அண்ணனுக்கு முன்னாடி அமெரிக்கா பெரிய இதுவா? அண்ணன் போதுமா, சமாளிச்சிருவாரா? போதும், அதெல்லாம் போதும். அமெரிக்கா பாத்தீங்களா, நான் இல்ல தீய சக்தி. யாரு, நானா? அமெரிக்காக்கு அண்ணன் ஒருத்தரே போதும். நீங்க எந்த அண்ணன் சொல்றீங்க? சீமான் அண்ணனா? ஐயோ, அட கருமத்தை ஏங்க, அவரு தாங்க நிறைய. நீ அப்படிதானே நினைச்ச? என்னதுயா, நாங்க வேற ஒருத்தரை நினைச்சோம், நீங்க வேற ஒருத்தரை மென்ஷன் பண்ணி சொன்னதுனால இப்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னேன். அமெரிக்கா குண்டு போட்டுறோம்ல, அவரு அமெரிக்கா மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு டீல் பண்ணிக்குவாரு. சீமான் அண்ணன் வந்து டீல் பண்ணிருக்காரு. மத்தது நீங்க சொன்ன மாதிரி இந்த அண்ணன் தான் நான் சொன்னது. அமெரிக்காவுக்கு மட்டும் அந்த அண்ணன், ஏன்னா நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஆமா, பாம் கியூம் வச்சிருப்பாரு, நிறைய அதெல்லாம் வச்சிருப்பாரு. நிறைய பாம் வச்சிருப்பாருங்க. திடீர்னு மனிதன் அடி தூக்கி போட்டு பாம்பு வச்சிருக்கோம். ஆமா ஆமா, கரிமான் முருகாலாம் சாப்பிட்றாரு, பாம்பு வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். சரி, ஓகே. சட்டமன்றம் இன்னைக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து புசி ஆனந்த் அவர்கள் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா அவரே எடுத்துட்டு போயிடுவாரு. ஆமா, நானே எடுத்துட்டு போறேன் கொடுங்க அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வெறித்தனமான ஸ்பீச். அது ஆரம்பத்திலிருந்து ஐ பெரியசாமி அவர்கள்ட்ட ஆரம்பிச்ச ஃபயரு, அது அப்படியே அந்த துரை சந்திரசேகர் அவர்கள்ட்டையும் போய், அது அவர் சொன்னார்ல, பிரஸ்ஸை பார்த்தாலே ஓடுறாரு. நான் பிரஸ்ஸை பார்த்தெல்லாம் ஓடல, நான் வேகமா நடக்கிறேன். பிரஸ்ல வந்து கேள்வி கேட்கறாங்க, நம்ம என்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்கீங்க, நம்மள்ட்ட 2 கேள்வி தான் கேட்கறாங்க. நம்ம அந்த 2 கேள்விக்கு பதில் சொன்னா நம்ம அண்ணனுங்க ஒரு 4 கேள்வியை கொடுத்து விடுறாங்க. அந்த 4 கேள்வி தான் வந்து இந்த அவங்க கேட்கற கேள்வி ஏதாவது ட்ரோல் பண்ணலான்றதுக்காக அங்க கேட்டு வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அதுக்குன்னு சேனல் வேற வச்சிருக்கீங்க, அந்த சேனல்ல போட்டு ட்ரோல் பண்றதுக்கு வேலையா வந்து வச்சிருக்கீங்க. அதனாலதான் நாங்க வந்து அதுக்கு பதில் சொல்றது இல்லையே தவிர பிரஸ்ஸை பார்த்து ஓடுறது எங்களுக்கு வேலை கிடையாது. ஏன்னா 75 வருஷமா அவங்க உங்க கூட டிராவல் பண்ணிட்டாங்க.
50 years 75 years 50 years உங்க கூட டிராவல் பண்ணாங்க. இப்பதானே எங்க கூட வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்க ஒன்னும் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க எங்க வந்தாங்க. இவர்தான் மைக்க பிடிச்சிட்டு எடுத்துட்டு ஓடினாரு. இல்ல அவர் சூப்பரா பண்ணுவாருங்க. அப்படியே அழகா கூட்டு வருவாரு, வாங்க நான் மைக் இன்டர்வியூ கொடுக்குறேன்ற மாதிரியே கூட்டு வந்து அப்படி ரைட்ல விட்டு லெஃப்ட்ல போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு நபரா தான் வந்து இருந்து. ஏன் வந்து சிஎம் அவர்கள் இவர் ஆரம்பத்துல இருந்தே கூட வச்சிருந்திருக்காருன்னு இப்பதானே தெரியுது. இந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ்க்கு இல்ல, நம்ம ஏதோ அவர் என்னமோ எல்லாரும் ஒரு மைண்ட்ல ஒரு பொது புத்தியில ஒண்ணு இருக்கும்ல, இவர் என்னத்த பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பிரகாஷ்ராஜ் சொல்லுவார்ல இந்த சிங்கம் படத்துல, யாராவது வருவாங்க காசு வேணும்னு கேட்பாங்க, யாரு நான் தாண்டா வருவேன் அப்படின்ற மாதிரி சட்டசபையில யாரோ பேசுவாங்கலாம் எதிர்பார்த்தோம். அவங்களும் பேசுறாங்க. ஆனா அதை தாண்டி இருங்க தம்பி, நீங்கெல்லாம் யுவராஜ் சிங் எல்லாரும் இறங்கிட்டீங்க, கோலி கிளிலாம் இறங்கிட்டீங்க, தோனியை பார்த்தது இல்ல இப்ப பார் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி ஃபைனல்ஸ்ல அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் சேவாகுமார்ல பேசி. ஆமா இவர், ஆமா தோனி வேற, இவர் சேவாகுமாரி தான். இறங்கி அடி அடின்னு எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல, அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு எல்லாம் ஃபுல் ஸ்பீச் வேறையா, அது கடைசியில கொடுத்துட்டாங்க போல, பேசுங்கன்னு சொல்லி வச்சு கிளின்னு வந்து கிழிச்சிட்டாரு. அந்த பக்கம் இவரு துரை சந்திரசேகரன் இவங்களெல்லாம் வந்து கிழிச்சு போயிட்டாரு. துரை சந்திரசேகரன் இன்னொரு நகைச்சுவை வேற பண்ணாருல, மாமா எங்க மாமா கூட தெரியும். யார் உங்க மாமா? இதோ பூண்டி கலைவனா, அது எனக்கு எப்படி தெரியும் உங்க மாமான்னு? இது ஜீவோ போட்டிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஆர்டர் எதுவும் பாஸ் பண்ணி? ஏங்க உங்க மாமான்னு எனக்கு என்னங்க தெரியும்? மாமான்னு கூப்பிடக்கூடாதா? உங்க மாமாவை நீங்க மாமான்னு கூப்பிட்டு வெளியே போய் கூப்பிட்டுங்க, இங்க இருந்து கூப்பிடக்கூடாது. அதுக்கான இடம் இது கிடையாது. மாமாவை தூக்கிடுங்க. மாமாவே தூக்கிடுவீங்களா? அவை குறிப்பில் இருந்துங்க, அவை குறிப்பில இருந்து சொன்னோம். மொத்தமா தூக்குறதுல அது அடுத்த வருஷம், அடுத்த தேர்தல்ல, இப்ப கிடையாது. சின்ன பசங்கள்ட்டெல்லாம் வந்து ஏன் தான் இப்படி மானத்தை, ஏன்னா இங்க வந்து அடுத்த தடவை யாருமே வரமாட்டாங்க சட்டமன்றத்துல. நீங்க 108 பேர் மட்டும் உட்காந்து 117 பேர் மட்டும் உட்காந்து இப்படியே பேசிட்டு நீங்க மட்டுமே போயிருங்க, நீங்களே தீர்மானம்லாம் நிறைவேற்றிக்கோங்க, நாங்களாம் வரல வந்தா அடிப்பீங்கன்னு தெரிஞ்சா சரி. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த முதல் கூட்டத்தொடருக்கு அப்புறம் 2வது கூட்டத்தொடர்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திமுகக்கு என்ன பண்ணணும்னா, பெரியசாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு வேட்பாளர்களே புதுசா ஃப்ரெஷ்ஷா இறக்குங்க. அடுத்த தேர்தலுக்கு இந்த மாதிரி வேட்பாளர்கள்லாம் இந்த இவங்களாம் சீனியர்ஸ், ஐயோ சுச்சோ இவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உண்மையாவே பயங்கரமான ஆளா யாரா இருந்தா எடுத்துட்டு வந்து இறக்குனீங்கன்னா தான் வந்து டஃப் கொடுக்க முடியும். இல்லைன்னா இந்த டீம் இருக்கிற ஃபோர்ஸுக்கு உங்களால சத்தியமா எந்த ஃபோர்ஸுமே கொடுக்க முடியும். ஏன்னா தடுமாறுறாங்க, டேட்டா இல்ல, ஏதாவது எந்திரிச்சு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏடிஎம்கே மாதிரியே நம்ம வந்து பேசிடலாம், மாமா மச்சான் வெளியே போய் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இது டீமே வேற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ல இருக்குது, எது பேசினாலும் எடுத்து அடிக்கிறாங்க. அதனால வேலைக்கு ஆகாது போல, நம்ம உட்காந்துருவோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சாஃப்ட் டோனுக்கு வந்து மாறிடுறாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர் தெரிஞ்சுக்குவாரு யார் இப்ப யார் எம்எல்ஏ, எந்த தொகுதி எம்எல்ஏ, அவரோட பேரு ஊரு எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்கல்ல. பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம், அது இல்லைங்க இங்கிட்டு இருக்க நேரு 888 கோடி, செந்தில் பாலாஜி மணல், மின்துறையில லஞ்சம், அது இதுன்னு எல்லாமே தெரிஞ்சுப்பாரு. அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்கள தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தெரிஞ்சுப்பாங்க யார் என்ன பேசுறாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் என்னவா இருக்காரு, ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில என்ன பண்றாரு, அருண்ராஜ் அவர்கள் அவருடைய துறையில வந்து என்ன பண்றாரு, ஊரக வளர்ச்சி துறையில புஷியானந்த் அவர்கள் என்ன பண்றாரு, ரமேஷ் அவர்கள் இந்து அறநிலையத்துறையில சாமி துறை இருக்கு இல்லையா, சாமி துறையில என்ன பண்றாரு, டி.கே. பிரபு அவர்கள் என்ன துறையில பண்றாருன்றத பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நமக்கு எப்படி தெரியும், 11 மணிக்கு இது ஏத்தா பதவி ஏத்தா 11:05 மண் எடுக்கிறது. ஓகேங்களா, திருவண்ணாமலையில மண்ணை எடுத்து கொண்டு போய் இளைஞரணி கூட்டத்துல கொண்டு போய் நமக்கு இது மாதிரி மண்ணவாரி போட்டுக்கிட்டாச்சு. அது அப்புறமா இளம்பெரியார்னு சொல்லி நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி வந்து நடந்தது. அந்த மாதிரி நம்ம அமைச்சர்கள் எல்லாரையுமே வந்து தெரியும். துரைமுருகன் தெரியும், 1000 ரூபாய் அம்மாவுக்கு 1000 ரூபாய் பொண்ணுக்கு அவர்களை தெரியும், ஓஷி அந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரியும் அமைச்சர்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும் அப்படின்றத உதயநிதி அவர்கள் நம்மளுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்திட்டாரு. இதுங்களை தெரியாது ஆனா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவர்கள் தான். எந்த மாதிரினா இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு. அதுல இன்னைக்கு புஷியானந்த் அவர்கள் பேசும்போது, நாங்க வந்து சிவனேன்னு இருந்திருந்திருப்போம், நாங்க பாட்டுக்கு தான் இருந்தோம், சர்க்கார்னு ஒரு படம், அந்த படத்தோடைய பேனரை நீங்க கிழிச்சிங்க, ஏன்டா கிழிச்சோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க இருக்க வேண்டிய இடம் இது, அவர் இருக்க வேண்டிய இடம் இது, அண்ணன் கூட சிரிக்கிறாரு, உண்மைன்னு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவரு அங்கதானே இருந்தாரு, செங்கோட்டையன்
புசி இப்ப ஏங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு சபா மாண்புமிகு சபாநாயகர் அதை அவை குறிப்பில் அதெல்லாம் நீக்க முடியாதுன்னு உட்காருங்கண்ணே. அப்ப நீங்களும் அங்கதான் இருந்தீங்க, அங்க உட்கார்ந்துருக்காரு, அவரும் அங்கதான் இருந்தாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள சில இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா உண்மையான விஷயங்கள் பேசினாரு. இந்த சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனப்ப நடந்த ஒரு சம்பவம்ன்றது ஒரு தீப்பொறி மாதிரி. 2017 வந்த மெர்சல் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. இது ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு எதிராக நடக்குது அப்படி இப்படின்னு நடந்துச்சு. ஆனா சர்க்காருக்கு வந்தப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்மா இது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. பிளஸ் அந்த படத்துக்கு எதிராக வந்த இது அப்ப ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக பண்ண அராஜகங்கள், அவர் பேனரை கிழிக்கிறது. அப்போ ஒரு பையன் சொல்லியிருப்பான், ஒரு வீடியோல ஒரு இதுல சொல்லியிருப்பான், இன்னைக்கு எங்க பேனரை கிழிக்கிறீங்க, நாளைக்கு நாங்களும் கண்டிப்பா அரசியலுக்கு வந்து உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போயிருப்பான். தீர்க்க தரிசி அவன் என்ன சொன்ன தீர்க்க தரிசியா சொல்லிட்டு போனவன் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்களையும் தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கிட்டாங்க. அப்ப அங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ, செங்கோட்டையன், ஜெசிடி பிரபாகர், அவங்க இவங்க, இப்ப அந்த டீம்லயே ஒரு குழப்பம். எது உண்மையான அதிமுக? வேலுமணியன் டீம் தான் உண்மையான அதிமுகவா, எடப்பாடியின் தலைமையில இருக்கிறதா உண்மையான அதிமுகவான்ற அளவுக்கு இப்ப குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு பேனர் கிளிப்பு. ஒரு பேனருக்கு அக்க போறா. ஆமா பாருங்க, ஒரு பேனர் கிழிச்சதுனால வந்த அந்த பொறி எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாருங்க. இந்த கையை பின்னாடி கட்டிட்டு டாக்டர்ல சொல்லுவார்ல, செங்கோட்டையன் வந்து இவரு வேலுமணி சொல்லுவார் எடப்பாடியை பார்த்து, எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. யாரும் போய் கரப்பட பேனர்லாம் கிழிச்சிடாதீங்க, கம்முன்னு இருங்க. முதல்ல ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், ரிலீஸே ஆகாம எவ்வளவு நாள் தான் வச்சிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணி கரெக்ட். கரை வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இது நான் 3 மாசம் கழிச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த அரசியல் வசனங்கள் மூலியமா இந்த ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆமா, இது நான் ஜனநாயகன் 3 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு கரை அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது என்னவோ உண்மைதான். அந்த கரையை நம்ம போக்கவே முடியாது. இல்ல அதுக்காக வேண்டுகோள் வச்சுக்கிறேன், யாரும் பேனர் கீனர் வந்து கிழிச்சிடாதீங்க. அன்னைக்கு கரை பேனர்ல கைய வச்சதுனாலதான் இன்னைக்கு கரையாயிடுச்சு, கையெல்லாம் கருப்பாயிடுச்சு. இல்ல நம்ம ஆடியன்ஸ்க்கே குழப்பமா இருக்கும், ஐயோ கரை ரிலீஸ் ஆச்சா இல்லையா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருங்க. நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல போய் கரை பார்த்தாலோ டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. ஆமா, ஆனா அது ரிலீஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லலாம், ஆனா ரிலீஸ் ஆகல. ஏன்னா எங்களுக்கு தெரியாது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு, எங்களுக்கும் தெரியாது, நாட்டு மக்களுக்கே தெரியாது கரை ரிலீஸ் ஆச்சுன்னு. பாதி வரைக்கும் பார்த்திருக்கேன், மீதியும் பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ரிலீஸ்க்கு அப்புறம் போவீங்கல்ல? ரிலீஸ்க்கு அப்புறம் போவேன், நான் தியேட்டருக்கு போவேன். பேனர்லாம் கிழிக்க மாட்டாங்க. அடுத்த முதலமைச்சர் பேனர் இருந்தா தானே கிழிப்பீங்க, பேனர்னு ஒன்று வச்சா தானே கிழிப்பீங்க. ஓ ஃபுல்லா எல்லாமே பலூன் கட்டி பறக்க. டிஜிட்டல்ங்க, எல்லாமே டிஜிட்டல் தான் போர்டுல. ஆமா டிஜிட்டல் போர்டு அந்த மாதிரி வச்சிருவாங்க அப்பெல்லாம், பயங்கரமா இருக்கும். என்னங்க இல்லை கேள்ல 2085 போடுவாங்களா, 112 போடுவாங்களா, அந்த மாதிரி சொல்றீங்க? வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம முதலமைச்சர் வந்து சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார், நட்சத்திரம்லாம் நடிக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் போய் கேட்டேன், தலைவரை நம்ம வேற தனியாக வேற நிற்கிறோம், கூட்டணி இல்லாமல் நிற்கிறோம், நம்ம வந்து ஜெயிப்போமா அப்படின்னு கேட்போம். ஏன் உனக்கு இப்போ இந்த சந்தேகம்? இல்லை தனியாக நிற்கிறோமே ஜெயிப்போம். பயம்லாம் இல்லை, லைட்டாக பயம்தான் அப்படின்னாரு. பயப்படாத, அப்படியே போ, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் சொன்னாரு. அப்புறம் அருண்ராஜ் அவர்களை பத்தி அவரை இழுத்து உள்ளார போட்டாரு. அவர் வேற ஐஆர்எஸ்ஆ இருக்காரு, எதுக்குங்க உங்களுக்கு இப்ப அரசியல்னு கேட்டேன். இல்ல நான் வந்து வரணும்னு சொன்னாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரிசைன் பண்ணி தலைவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு வேற சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஐஆர்எஸ் நம்பி தானே என் பொண்ணை கொடுத்தானே, அவங்க மாமனார் மாமியார்லாம் சொல்ல இல்ல. அப்புறம் தலைவர் வந்து நீங்க மாப்பிள்ளை கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு நல்ல பதவியில இருப்பாரு, கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ஏதோ நம்ம நிதியமைச்சர் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொன்னப்போ முன்னாடி பங்குலாம் வந்தாரு. இது என்னதுன்னு கேட்டேன், இது என்ன கோழி இது மாதிரி இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார் இல்ல அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம் இங்க இருக்க கூடாது. ஏன்னா பிடி மாஸ்டர் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பங்குலாம் விட்டுருந்தா பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு. ஏன்னா நீட்டா ஒட்ட கட் பண்ணி எங்க இடையில போனார்ல, ஸ்கூலுக்கு எல்லாம் போய் ஏதோ பசங்க எல்லாம் முடி வச்சிருக்காங்க வெட்டி விட்டுட்டு வந்தாரு. புசியா தெரியல, எனக்கு தெரியல. வேற யாரோ இல்ல சொல்றேன், அவர் பாத்தீங்களா அழகா நீட்டா இதெல்லாம் கிராப்லாம் சொல்லுவாங்கல்ல, கிராப் வெட்டிட்டு வான்னு, அந்த மாதிரி அழகா கிராப்லாம் வெட்டிட்டு வந்திருக்காரு. மரிய வில்சன் பேரு பாரு போல, நோ அப்படின்னு பேரு பாரு போல. என்னது இது, என்ன முடி இதை வச்சுட்டுலாம் நீ அரசியலுக்கு வரக்கூடாது, நான் வெட்டிடுறேனா, வெட்டிட்டு வா வந்தோன்னா நீ யாரு நிதியமைச்சர், ஓகே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஜெயிச்சுட்ட நீ தான் எம்எல்ஏ போ அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் தலைவருக்கு மேல நீ வந்து அதிகமா முடி வச்சிருக்க, ஃபங்க்லாம் வச்சிருக்கீங்களா, வெட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. தலைவரை விட நம்ம கம்மியா தான் வச்சிருக்கணும், சரியா? ஓகே நான் புரியுதுண்ணா.
அப்படின்னு சொல்லி அவரு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாங்களே கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தோம், அப்பதான் வந்து அண்ணன் வந்தாரு, அண்ணனோட வருகைன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி, அது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய வந்து ஒரு இதை கொடுத்துச்சு, அதனாலதான் அண்ணன் வந்து கேட்டாரு எனக்கு கோபிச்செட்டிப்பாளையமே கொடுப்பீங்கன்னா என்னன்னா கேக்குறீங்க, உங்களுக்கு இல்லாததானா, உங்களுக்கு என்ன எங்க வேணுங்க, இல்ல தலைவர் நீங்க தானே, நீங்க தான் சொல்லணும் எங்க நிக்கணும்ன்றது, நீங்க சொன்னீங்கன்னா அங்க நான் நிப்பேன், கவலையே படாதீங்க, நீங்க அங்கதான் நிப்பீங்க, எங்களுக்கு வேற ஆளே கிடையாதுங்க, நீங்க தான் எங்களுக்கு ஆளு இல்ல, ஆளு கிடையாது, நிறைய இருக்குது, இப்ப அங்கதான் நீங்க தான் நிக்கணும்னு சொன்னோன்னா அங்க வந்து அவரை நிக்க வச்சு அழகு பார்த்தோம், அப்படி அவரும் ஜெயிச்சாரு, அப்படி அவருக்கு ஒரு எலிவேஷன், அவர் வந்ததுனால நடந்த மாற்றங்களை வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு புஷியானந்த் அவர்கள் வந்து அப்புறம் மீடியாவில் வாடகை வாய் வச்சு இதை பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அது யூடியூபர் அப்படிலாம் சொல்லியிருந்தார். யூடியூப்ல இருக்கும் 2-3 பேர் அப்ப இருந்தவங்க இருந்தாங்கல்ல, அப்ப நிறைய பேர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இல்ல எல்லாருமே அப்ப வாடகை வாய்களா தான் இருந்தாங்க, பெரும்பாலும் வாடகை வாய்களா தான் வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் ஆனா அவங்களே பேசி அவங்களே ஓஞ்சு போயிடுவாங்க, நம்ம கிட்ட அவங்க வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத விட்டுரு அப்படின்னு சொன்னா, இல்ல எதனா பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு பேசியிருந்தாரு. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பேசியிருந்தாரு. ஃபுல் ஸ்கோர் இன்னைக்கு அவர் தான். இவர் பேசுவாரா, இவருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கா, இவர் பேசுனா வந்து இதாகுமே, ட்ரோல் ஆகுமே, அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா எல்லாரையும் முடிச்சு ட்ரோல் பண்ணி விட்டாரு, ஒருத்தரை விடாம எல்லாரையும் ட்ரோல் பண்ணி விட்டுட்டாரு. இன்னமும் ஒண்ணு சொன்னாரு, அங்க இங்க எல்லாம் இன்னாதீங்க, அப்படி இன்னாதீங்க அப்படின்றத ஒன்று சொல்லி இருந்தாரு. இந்த மாதிரி அவர் பேசுறதுல ஒரு அவருடைய வட்டார வழக்கு இப்ப எல்லாருக்குமே பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே பயங்கரமா, அது நம்ம பேசுறது கூட ஒரு ட்ரோல் கிடையாது, அது நமக்கு இப்போ வந்து இதாயிடுச்சு, அது ஒரு ஸ்லாங், ஒரு இதாவே நல்லா இருக்குல்ல, அவர் பேசுறது சொல்லும் போது நமக்கும் வந்து நல்லா இருக்குல்ல, அவர் இட்னு வந்து அவர் இட்னு வந்து இட்னு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனை. தலைவர் என்கிட்ட கேட்டாரு, ஒரு 1 hour அப்படியே நடந்து வந்து கேட்டாரு, நம்ம வேணா நம்ம சொந்த செலவுல இங்க ரோடு போட்டு கொடுத்தலாம், ஏன் சார் நம்மள ஒரு பேனரே வைக்க விட மாட்டேங்கிறாங்க, எங்க ரோடு போட விடுவாங்க அப்படின்னு. அப்புறம் தலைவர் சொன்னாரு, நான் சொன்ன தலைவர் நம்ம ஆட்சி இருந்ததும் செஞ்சிடலாம்னு, தலைவர் வந்து சிரிச்சாரு அப்படின்லாம் வந்து சொன்னாரு. ஸோ அவர் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் அவங்க வந்து இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, நாங்க அப்படியெல்லாம் சும்மா வரல, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, இதையெல்லாம் தாண்டி தான் நாங்க இங்க வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நாங்களே வந்து எப்படி சமாளிக்க போறோம், எப்படி வந்து சமாளிப்பாங்க, சீனியரா இருப்பாங்க, எப்படி நம்ம பேசுறதுன்னு பார்த்தோம், அந்த தயக்கெல்லாம் எங்களுக்கு இப்ப எதுவுமே கிடையாது, அடிச்சு ஓட விடுறது மட்டும்தான் இருக்குங்க அப்படின்னு. இவங்கள பார்த்தா பயந்தீங்க, இத பார்த்தா பயந்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆஸ்திரேலியா டீமை பார்த்து ஒரு காலத்துல இந்தியாவுக்குலாம் பயம் வரும், எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு பயம் வரும் கிரிக்கெட்ல, ரிக்கி பாண்டிங்கா, ஆண்ட்ரூ சைமன்ஸா, இது மெக்ரத்தா அப்படின்னு அந்த ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல, இப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல தான் சேவாக்னு ஒருத்தர் வந்து, அப்படி யாரு பிரிட்லி இருந்துட்டு போ எனக்கு என்ன, ஹாய் சார் இட்லி என் பேர் முன்னா வச்சுக்க, அந்த மாதிரி என்ன வேணா சொல்லு, பால ஸ்விங் பண்ணி அங்க வைடு போடுவியா, அத போய் அடிப்பேன். இப்ப சச்சின் இருந்தா என்ன பண்ணுவாருன்னா, அது பாட்டுக்கு போட்டு விட்டுருவாரு. லக்ஷ்மணனா இருந்தா பேட்டுக்கே வந்தாலும் கொஞ்ச நேரம் பால் இவ்வளவு தூரம் வர வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிடுவார். டிராவிட்னா கேட்க வேணாம், பால் நகராது, அங்கேயே படுத்துரும், அதுவே படுத்துரும், அதுவே டயர்டாகி அதுவே படுத்துரும். அது பவுண்டரிக்கு போற வரைக்கும் கூட யோசிக்கும், போகுமா வேணாமா, எவனா வருவானா தடுக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா சேவாக் அடி அப்படிலாம் இருக்காது, சரவெடியா தான் இருக்கும், எதை பத்தியும் கவலை இருக்காது. ஒரு இன்டர்வியூல கூட கங்குலி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு, டார்கெட் வந்து பயங்கரம், ஒரு 300+ இருந்துச்சு, நானும் சேவாக் தான் ஓப்பனிங் இறங்குறோம், சேவாக்கிட்ட சொன்னேன் 8 overs ஆயிடுச்சு, 64 runs கிட்ட வந்துட்டோம், ஸோ இந்த பவுலர் வந்து ஒரு முக்கியமான பவுலரையும் பாலை நீ இது பண்ணாத, சிங்கிள்ஸ் அடிச்சாலே போதுன்னா, ஓகேடாடா ஃபர்ஸ்ட் பால் வந்து 4 அடிச்சா, ஓகே சூப்பர் ஷாட், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் சிங்கிள்ஸ். அடுத்த பாலும் 4 இதே மாதிரி அடித்தா சூப்பர் ஷாட், 8 runs வந்துருச்சு, தேவையான ரன் ரேட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் ஆடுங்க. அதுக்கு அடுத்த பால் மிடில் ஸ்டெம்புக்கு வருது பால், உட்காந்து ஸ்வீப் பண்ணி அதுவும் பவுண்டரி, 6 போச்சு. நான் சொன்னேன் நல்ல ரன்ஸ் வந்துருச்சு, இது நல்ல ஷாட் தான், நீ கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் எல்பி ஆயிருக்கும் 3. அதுக்கு அடுத்த 2 பாலும் 4. நான் சொன்னதை அவன் கடைசி வரைக்கும் கேட்க போறதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசி பால்ல ஒரு
சிங்கிள்ஸ் ஆடிட்டு தாதா நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சேவாக் பண்ணார். அதுதான் சேவாக். அந்த மாதிரி தான் புஷியானந்த் இன்னைக்கு கிடைச்ச கேப்ல ஃபுல்லா அடிச்சு ஸ்கோர் பண்ணி செஞ்சு நம்ம யாரு, நம்மளோட பார்ட்டி என்ன இதுல இருக்கு, நம்ம தலைவர் என்ன இதுல இருக்காரு, என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ல இருக்காருன்றத புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி சொந்த கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சேர்த்து மக்களுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்திட்டு போயிட்டாரு. இன்னைக்கு தானே பேச முடியும் உங்களால, நாளைக்கு பேச முடியாதுல்ல. தலைவன் வந்துருவார்ல எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு பேசினதெல்லாம் லைவ்ல பாத்துட்டு நானு ஓஹோ நம்ம ஒரு நாள் இல்லாத நல்ல வேலை இன்னைக்கு நம்ம போல நல்ல வேலை இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். இல்ல இல்லைன்னா இன்னைக்கு நம்மள முடிச்சு குசிலி மஸ்து பண்ணிருப்பானுங்க. எதையாவது நான் ஏதாவது பேசுவேன் அப்படின்பாங்க, இதெல்லாம் தேவையாது அப்படின்னா. ஆனா நாளைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு பேசினதெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நாளைக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வந்து கேட்க போறாரு. நீங்க திணற போறீங்க. நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் அந்த இது அதுவே 14 நாள் போயிடும். அதுலயே 14 நாள் அவங்கவுங்கன்னு பேசுறதுக்குன்னு போயிடும். மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது 5 மணி வரைக்கும் நடக்குது, ஏதாவது நடக்கும் பாத்துக்கலாம். நாளைக்கு கதையை நாளைக்கு பாப்போங்க. நாளைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்றா என்னன்றத நாளைக்கு பாப்போம். இன்னைக்கு கதைக்கு வருவோம். இன்னைக்கு யார் மேன் ஆஃப் தி மேட்ச், இன்னைக்கு யார் அடிச்சான்னா, இன்னைக்கு யார் சீனியர்ஸ் ஓட விட்டா, எல்லாருமே தான் மோஸ்ட்லி அடிச்சாங்க. அவ்வளவுதான். இப்ப ராஜ்மோகன் கூட சொன்னார்ல, இது முட்டாள்னு சொல்லி. அதுதான் ராஜ்மோகன் சொன்னார்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேச. எங்க ஒரு ஜூனியர்ஸ்க்கு இருக்கிற ஒரு இது கூட சிந்தனை கூட ஒரு அக்கறை கூட இந்த சீனியர்னு சொல்லி இருக்கவங்க ஒரு பெரிய கட்சிக்கு இல்லைன்றது எவ்வளவு பெரிய அசிங்கம். இந்த மாதிரி இதுதான் பிரச்சனையே, இதுதான் மக்கள் பார்க்கணும்னு சொல்றது, இதைதான் சிடிஆர் அவர்கள் சொல்றாரு. இதை லைவ்ல போடுங்க. அவங்க என்ன லட்சணத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்க முக பாவனைகளை எவ்வளவு அநாகரிகமா அவங்க பேசுறாங்கன்றத லைவ்ல காட்டணும் அப்படின்றாரு. அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. அதை காட்டினாங்கன்னா இன்னும் தெரியும் அவங்களுக்கு. ஸ்கிரீன்ல போடுங்க, ஒரு சைடு எங்க மூஞ்சி காட்டுங்க, இன்னொரு சைடு வந்து அவங்க என்னென்னலாம் பண்றாங்க காட்டணும்ல. இப்ப கிரிக்கெட்னா உங்களுக்கு வந்து ரன் ஓடுறதையும் காட்டுவாங்க, இந்த பக்கம் பால் ஃபீல்டிங் பண்ற வரையும் வந்து காட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி காட்டணும். இங்க இவங்க என்ன பேசுறாங்க, அங்க உட்காந்துட்டு இப்படி என்ன பண்றாங்க, இப்படி என்ன பண்றாங்க. அந்த பேப்பர் சாப்பிட்டேனே, பேப்பர் தின்றது, அதையே எடுத்து காது பண்றது. அவர் யார், நம்ம மார்க் தானே. மார்க் இதுக்கே பசி பிடிச்சி உள்ள போடணும். இந்த ஜாமீனை ரத்து பண்ணுங்க. எதுக்குங்க ஜாமீன்? நீ அங்க உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? பேப்பரை தானங்க சாப்பிட்டுட்டு இருந்த, பசிக்குது பேப்பரை சாப்பிட பார்த்தேன். அது அப்புறம் பிச்சு அந்த பேப்பர் எங்க காதுல தூக்கி விட்டீங்க? என் பேப்பர் தாங்க, என் வாயி என் காது. அவங்க திட்டங்கள் எல்லாம் என் காதுக்குள்ள சொருவிக்கிட்டு இருக்கேன். திட்டங்கள் காதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி இது அவராது பரவாயில்ல முடிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. அனிதா அனிதா தூக்கம் வருது அனிதா. யோ என்னையா தூக்கம் வருது, வெளியே அப்படி இல்ல பேசுறதெல்லாம் பெத்த பேச்சுதான், வெளியே அடுத்ததான் அவ்வளவுதான் தெரியுமா உங்களுக்கு நாங்க தான். சட்டமன்றத்திலே சமத்து புள்ள யாரு கேட்டா அனிதா தான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா? எது அனிதான்னு ஒருத்தர் இருக்காரான்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அனிதா, சேகர் பாபு, பாலாஜி காணா. இன்னைக்கு லீவ் ஆப்சன்ட். அடுத்து அதுக்கு இருக்கு வரேன். அனிதா வந்து வரதே தூங்குறதுக்கு தான். ஆமா, மற்றவங்க எல்லாம் பரவாயில்ல, மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்க. தூங்குறதுக்காக வரக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் நம்ம அனிதா மட்டும்தான். அதுக்கு வேற பாட்டு வேற போட்டுட்டு இருக்காங்க, கண்ணா நீ தூங்கடா பாட்டு போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட நீங்க அந்த பாட்டுல வேற ஒரு பாட்டு கேட்டேன். உண்மையாவே இந்த சவஞ்சில ஒரு பாட்டு வரும்ல, நடைபாதை கடையில் உம்மனிதா உன் பெயர் படித்தா போட்டிருந்தாங்களா? இல்ல பாக்கும்போது அப்படி வந்துச்சு. அதுல வரும்ல, நம்ம ஹீரோ வந்து அப்படி பாப்பாரு, போர்டுல வந்து அனிதான்ற பேர் வரும். அதான் நடைபாதை கடையில் உம்மனிதா உன் பெயர் படித்தால் அப்படின்னு பாடிக்கிட்டே வரும். பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கும்போது அவர் மட்டும் சமத்து பிள்ளையா அமைதியா உட்காந்து ஒரு மூலையில தூங்கிக்கிட்டே இருக்காரு. இதுதாங்க. ஏதாவது பேசணும்னா ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. எதுக்கு வேணாம் விடுங்க. பேசினவங்கலாம் அடங்கிட்டாங்க. அவரு மார்க் பேப்பர் தின்ன ஆரம்பிச்சிட்டாரு. சேகர் பாபு அவர்கள் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு தான் என்னன்றது தெரியும். எஸ்ஜிபி விஎஸ்ஓபி சரி விஎஸ்ஓபின்ற விஎஸ்பி இன்னைக்கும் ஆப்சண்ட்டு. அவர் நிறைய இடத்துக்குலாம் போயிருக்காரு. அந்த அறப்போர் வந்து ஒரு இது அனுப்பியிருக்கல. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த மின் இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அது இது வந்து இது நடந்துச்சு. காசி அப்படின்னு ஆமா ஒரு நபர். ஆமா, அந்த செமிகண்டக்டர் அந்த இதெல்லாம் இது பண்ற அந்த டெண்டர் இது பண்றது சாதாரண ஊழியருங்க, ரொம்ப சாதாரணமான ஒரு ஊழியர் எதற்காக செந்தில் பாலாஜி அவரின் வீட்டிலேயே இருந்து கொண்டு இந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளாரையும் வந்து வருது. இது எப்படி பாசிபிள்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏன் அவர் உங்க கூட இருக்காரு? இன்னைக்கு ஏன் அவர் ஒரு சாதாரண ஆள் தானே, அவர் வீட்டுல ஏன் இன்னைக்கு ரைடு நடக்குது, அங்க ஏன் ரைடு நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அறப்போர் இயக்கம் வந்து
முன்னெடுத்திருக்காங்க. இது எங்க வச்சிருக்கோம் நம்ம? 1080 கோடின்னு ஏதோ ஒரு பேச்சு வந்துச்சு. ஆமா, அது வேற போயிட்டு இருக்கு. 1050 கோடி வந்து ஏதோ ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற அந்த பேச்சுகளும் போது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அறப்போர் இயக்கம் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையால் சோதனை செய்யப்படும் காசி, டிரான்ஸ்ஃபார்மர், கண்டக்டர் போன்ற ஊழல்கள் நடக்கும் பொழுது ஒரு ஃபைனான்சியல் கண்ட்ரோலர், ஒரு மிடில் லெவல் பொது ஊழியர். அவர் தினமும் டிஎன்இபி அலுவலகத்தில் இருந்துதான் வேலை செய்யும். அவர் டெண்டர் முடிவு செய்யும் ஆய்வுக்குழுவில் இருப்பவர். காசி அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளரும் இல்லை. ஆனால் தினமும் அவர் தற்பொழுது ரைடு செய்யப்படும் தேனாம்பேட்டை வீட்டிலிருந்து காலை 10:40 மணிக்கு கிளம்பி 10:50 மணி முதல் 11 மணி அளவில் அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் வசிக்கும் கிரீன்வைஸ் சாலை செந்தில் பாலாஜி வீட்டிற்கும் சென்று அங்குதான் முழு நாளும் செலவு செய்வார். அதற்கான இங்கே பார்க்கும் ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் விசாரணை அமைப்புகளுக்கு கொடுத்தும் உள்ளது. டெண்டர் அதிகாரி காசி டிஎன்இபி அலுவலகத்தில் வேலை செய்யாமல் அமைச்சர் வீட்டில் இருந்து வேலை செய்துதான் பல டெண்டர்களை முடிவு செய்தார். இதனால் தான் டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற ஊழல்களில் அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜியும் விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவையும் வந்து போட்டு 2023 எடுத்த ஒரு வீடியோ. இது ஒரு சாதாரண அலுவலருக்கு அங்க என்ன வேலைகள், எதனால இது அமைச்சரோட தொடர்புல இருக்கிறதா? ஆமாங்க, ஒரு சாதாரண ஊழியர் கூட அவங்க அமைச்சரை போய் பார்த்து நேர்ல உட்காந்து பேசி வர்றது இதெல்லாம் வந்து ஃபுல் டேவா அவ்வளோ இடம் கொடுத்துருக்காரு. கப்புள் ஃப்ரெண்ட்லி இல்ல, ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா கிடையாதுங்க, ஃப்ரெண்ட்லியா வந்து பேசிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காருன்னா இது ஏங்க தப்பா நோக்கத்துல. அதனாலதான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா வந்திருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்லியா நம்ம உட்காந்து என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து எல்லாமே வந்து நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் சமீப காலமாவே வந்து ஒரு மர்மத்திற்குரிய ஒரு நபரா வந்து மாறிட்டு இருக்காரு. எந்த பிரஸ் மீட்லயும் இருக்க மாட்டேங்கிறாரு, சட்டசபையிலயும் ஆளை வந்து காணோம், எதுலயுமே வந்து பெரிய உடன்பாடு இல்லாம இருக்காரு. பிஜேபிக்கு போக போறாருன்னு வேற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. போயிட்டாரா டெல்லிக்கு தெரியல, என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இவங்களை நம்பி இனிமே பொழப்பு நடத்த முடியாது, நம்ம கிளம்பிடுவோம், இனிமே நமக்கு தேசிய அரசியலுக்கு போயிடுவோம், லோக்கல் அரசியல் போர் அடிச்சு போச்சு, நம்ம தேசிய அரசியலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த பக்கம் இங்கேயும் காய் நகர்த்திட்டு இருக்காரான்னு வந்து தெரியல. இந்த டீம் அப்படியே தூக்கிட்டு போய் கரூர் டீம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது குஜராத்லயோ இல்ல எங்கேயாவது இறக்க போறாரா என்னன்னு தெரியல. அதனால அண்ணன் செந்தில் பாலாஜியை சமீப காலமாவே வந்து காணோம். இந்த வழக்கு வேற போயிட்டு இருக்கு, லஞ்ச டாஸ்மாக் உடைய வழக்கு. ரத்தீஷ் அவர்களை வேற வந்து தேடிட்டு இருக்காங்க. யாருடைய நெருங்கிய நட்புன்றது நமக்கெல்லாம் வந்து தெரியும். அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தினம் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதனால அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை காணும், அடுத்து காணவில்லை போஸ்டர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஆமா அண்ணனை வந்து காணுன்ற அளவுக்கு தான் வந்து இருக்கு. சட்டசபையில சின்னவரையும் காணும், அண்ணனையும் காணும். சின்னவராவது நாளைக்கு வந்துருவாருன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. அண்ணனுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்குறது? அண்ணனுக்கு கொடுக்க முடியாது. தம்பி கொடுப்பாரு, அசோக் குமார் கொடுக்க, உள்ள இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், உள்ள போறவங்க எல்லாம் கொடுக்க முடியாது. கரெக்டு தான். அப்புறம் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் ஆமா அயலக உதவித்தொகை அது வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. அவரு இந்த வரம்புக்கு மீறி அதிகமாக வந்து ஒரு கணக்கு காட்டி வந்து பணம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ், இது மற்றபடி அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்குதுன்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. அவர் விளக்கமும் கொடுத்து ஒரு சமூக நீதித்துறையோட ஒரு அறிக்கையும் வந்து வந்திருக்கு, எவ்வளோ என்ன போயிருக்குன்னு. ஒரு 1 minute or 2 minutes படிச்சிடுறேன். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு உதவித்தொகை திட்டம். மலேசியா நாட்டில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பான மறுப்பறிக்கை. மாணவர் மலேசியா நாட்டில் உள்ள நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் PhD இன்ஜினியரிங் அண்டு ரீஜெனரேட்டிவ் மெடிசின் படிப்பில் உயர்கல்வி பயில மேற்படி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்து ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநரால் 9/1/2005 அன்று பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்பான்சர்ஷிப் லெட்டர். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தும் கட்டணம் மற்றும் அவர் வெளிநாட்டில் வாழ்க்கை செலவினம் மற்றும் இதர செலவினங்கள் லிவிங் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து அதிகபட்சமாக 36 லட்சம் வழங்கப்படுகிறது அப்படின்னு இதில் போட்டிருக்கிறது. 36 லட்சமா இல்லை 3.6 லட்சமான்னு தெரியல, ஏன்னா புள்ளி எதுவும் வைக்கல. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப்
மலேசியாவில் மாணவர் திரு பாரதிதாசன் பயிலும் PhD படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5.00 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர் 2025-26 ஆண்டு தனது முதலாம் ஆண்டு PhD படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள அது எப்படி அது 3 லட்சம் வருமா 31 லட்சம் வருமாங்க அந்த இதுவா 31 புள்ளின்னு போட்டிருக்காங்க. 31.00 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக லிவிங் அண்ட் அதர் எக்ஸப்ஷன்ஸ் கோரி இந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 31.00 லட்சத்தை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கிடப்பட்டுள்ளது. இத்தொகை பெற்ற பின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடன் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமலும் 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36.00 லட்சத்தை கோரி வருகிறார். இருந்த போதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு PhD கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய முழு கல்வி கடன் 5.5 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சமும் ஆக மொத்தம் 12 லட்சம் 23,460 பிளஸ் ஆரம் 27,600 ஆரம் 51,060 அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவருக்கு வழங்கப்பட்ட தொகை பின்வரும் சொல்லிட்டு 20/5/2025 12 லட்சம் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு டீடைல்டாவே வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு இன்னொரு தரப்பும் வந்து இது வந்து மறைக்கப்பட்டு சில விஷயங்களை சொல்றாங்க. அவர் வந்து இமெயில்ல எல்லா டீடைல்ஸும் வந்து அனுப்பிட்டாரு. அப்பயும் வந்து இதை மாதிரிதான் அவங்க வந்து சொல்றாங்க. இதை வந்து விரைவாவே நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அரசாங்க அமைச்சரே சமூக நீதித்துறையிலேருந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது அவங்க ஆதாரத்தோட கொடுத்துருக்காங்க. நீங்க ஆதாரத்தோட இருந்தா கொடுங்க, அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத அடுத்துதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் புசியானந்த் அவர்கள் பேசுறதுலேயே ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த மக்களுக்கு வந்து நான் உச்சத்தில் இருக்கும்போதே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரணும், நான் ரிட்டையர் ஆகிட்டுனதுக்கப்புறம் நான் வந்து வர நான் விரும்பலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். யாரை தாக்கியது இது? இந்த ரங்கா ஜோக் காட்டுறியா? அப்பவே அசிங்கப்படுத்த சட்டமன்றத்தில் வச்சு அசிங்கப்படுத்தணுமா? அருமை நட்சத்திரம் தானே. அருமை நட்சத்திரம் மட்டும் கிடையாது, அருமை நட்சத்திரம் நாயகர் எல்லாரையும் சேர்த்துதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதாங்க அவரோட பிளஸ். நான் இருக்கும்போதே இந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போதே நான் வரதுதான் கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு ஏன்னா இப்ப அப்படி வந்தேன்னு வச்சுங்களேன், இவங்கள மாதிரிதான் என்னையும் பார்ப்பாங்க. நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்காக வரேன்னு நாங்க அதை நம்பணுமான்னு. ஆனா நான் நல்லா இருக்கும் போதே, என் கையில வலு இருக்கும் போதே, என் கத்திக்கு பயம் இருக்கும் போதே, நான் இந்த இருக்கும்போதே நான் வர்றதுதான் வந்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்திருக்காரு. அதான் வந்து அவர் தப்பாலாம் சொல்லல. நான் இப்ப அவர் ஒரு மேடையிலேயே சொல்லிட்டாரு, நான் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் இல்ல, நான் என்னோட கேரியரின் உச்சத்துல இருக்கும் போதே நான் வந்து வரேன்னு சொன்னது அவருடைய ஆகப்பெரும் பிளஸ் பாயிண்ட். அது அப்ப யாருக்கும் புரியல, அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னு தான் இப்ப எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏவும் சொன்னாரு, ஒரு விழாவில் ஏவாவில் அவர்கள் நடத்திய விழாவில் ஒரு மூத்த நடிகர் சொன்னாரு, இவங்க எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களெல்லாம் அந்த இடத்துல இருந்து நகர்த்தவே முடியாது, எல்லாரும் இது பண்ணிட்டு கூட அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் துரைமுருகன் அவர்கள் தான் துரைமுருகன் அவர்கள் வந்து சீனியர்லாம் நடத்த முடியாது சொன்னாரு. ஆனா எங்க தலைவர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வெளியே அனுப்பல, பாடம் எடுத்த டீச்சரையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கு. சிறப்பா வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த எம்எல்ஏ. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடக்குது. சட்டசபையிலயும் அருமை நட்சத்திரத்தை தாக்கப்படுகிறார் அப்படின்றது ஒரு வருத்தத்துக்கு வரும் பாருங்க. காலம் காத்து இருந்து பதில் சொல்லும். அது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சுங்க. காலைல எதை போட்டு அடிக்கணும் இல்லை, இன்னைக்கு எதை அடிக்கிறதுக்கு இல்லையா, சரி எடு அந்த காலத்தை தூக்கு, அந்த காலத்தை வந்து காத்திருந்து பதில் சொல்லணும்ல, எப்போ சொல்லணும்னு போட்டு அடிப்போன்னு சொல்லி சந்துக்குள்ள போட்டு அடிக்கிறது எல்லாமே காலம் காத்திருந்தனால இல்ல, காலம் கரெக்டான டைம்ல பதில் சொல்லிடுச்சு. இதுக்கு மேல பதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். வேணா வந்து ஜெயிலர் 2 வருது, ஜெயிலர் 2ஓட சாங் வருது நாளைக்கோ, என்னமோ ஃபர்ஸ்ட் சாங் என்னமோ வருது, 21ஆம் தேதி வருது, பார்த்து சந்தோஷமா இருங்க. ஜெயிலர் வந்து தீபாவளிக்கு வருது, அதையும் பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். அவ்வளவுதான் காலம் சொல்லக்கூடிய பதில், அவ்வளவுதான். நெல்சன் தான் நம்ம பையன் ஆரம்பிக்கும். அதுவும் வந்து முடியாது, எடுக்க மாட்டாரு இங்க. இல்லை நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த படத்துலேயே ஒரு சட்டசபை ஒன்று வச்சு இவர் அதில் சிஎம்மாக போய் உட்காந்து இவர் ஏதாவது சொல்லுவார்ன்ற மாதிரி ஏதாவது சீன் ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். நெல்சன் அவர்கள் வாய்ப்பு இல்லை. என்னங்க நாங்களும் அப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதா? அடுத்து
அது வாயை மட்டும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த வாயை மட்டும் தயவு செஞ்சு அப்படி வைக்காதீங்க. ஓகே சரி. நம்ம சிஎம் மாதிரி உட்காந்துருக்கவா? நான் வேணா எதிர்கட்சி தலைவர் மாதிரி உட்காரட்டுமா? வைக்கிறதுக்கு சோஃபா இல்லைங்க இன்னைக்கு. அப்படிலாம் இல்லை இன்னைக்கு இல்லை. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அப்போ அப்படியே இது பண்ணிக்கிறேன். பார்ட்டி ஃபண்ட் அது நான் சொல்ல வேண்டியது, நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. வாங்க மாட்டீங்களா? சரி ஓகே விடுங்க. சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற வந்தீங்களா? என்ன காரியம் பண்ணீங்க? காரியம் பண்ணாரமா? அந்த காரியம் இல்லைங்க, செயல் பண்ணாங்க. கொடி ஏற்றணும், வந்தா எல்லாரும் பார்த்தோம், பேசணும், கொடி ஏற்றணும். இதுல என்ன இருக்குது? அதுதான். யாரை பார்த்தீங்க? யாருக்கு சலாம் வச்சீங்க? அப்பா அம்மா இருந்தாங்க, காவலர்கள். அப்பா அம்மா பக்கத்துல யார் இருந்தாங்க? அப்பா அம்மா பக்கத்துல அவங்களுடைய சொந்தக்காரங்களா இருந்தாங்க. இந்த சைடு யார் இருந்தாங்க? அப்பா பக்கத்துல யார் இருந்தாங்க? அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அப்படிலாம் இல்லையே, ஊரே பார்த்துருச்சு. நடிகை. ஆமா, அதுல என்ன இருக்கு? நடிகை ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? அப்படிலாம் இல்லையே, ஊரே பார்த்துருச்சு. மக்களே புரியல. ஊரே பார்த்துச்சு? என்ன பார்த்துச்சு ஊரே? ஏங்க உங்களுக்கு அந்த இந்த ரிலேஷன்ஷிப்பு, நீங்க அவரை பார்த்து சலாம் வைக்கிறதும் அவங்க உங்களுக்கு சலாம் வைக்கிறதும் ஒரு கேலி குத்தா இருக்குது. சுதந்திர தினம் நான் கூட உங்களுக்கு விஷ் பண்ணேன், நீங்க எனக்கு விஷ் பண்ணீங்க, அவனுக்கு விஷ் பண்ண, எல்லாம் நடந்துச்சுல. ஆமா. இப்ப நான் உங்க ஃப்ரெண்டு, நீங்க என் ஃப்ரெண்டுன்றதுனால விஷ் பண்ணீங்க. அதே மாதிரி அவங்க விஷ் பண்ணா அதுல என்ன தப்பு இருக்குன்ற? மக்கள் விரும்பலங்க அத. அவங்களே வந்து மக்கள் விரும்பாம இருக்கலாங்க. நான் விரும்பல. மக்கள் விருப்பத்தை விடுங்க. நீங்க இருந்தாலும் நீங்க அது பண்ணது பார்த்தேன் இன்னைக்கு சந்தில. நோ கேட்காதெல்லாம் சீரியனா உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஏன் காதுலயே விட மாட்டேங்குது அப்படின்னு. இல்லையா எனக்கு ஓகே. அவங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்ல எல்லாரும் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அதுக்கு ஒரு எந்த கிளாரிபிகேஷனும் கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை வந்து என்ன ஏதுன்ற அது உள்ளார நம்ம போறதே வந்து சரியா வராதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதையும் தாண்டி நாங்க அப்படிதான் போவோம். நாங்க 1969 என்ன அரசியல் பண்ணோமோ அதையேதான் இப்பயும் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு டீம் இருக்குல்ல. அந்த டீம் வந்து இப்ப நேத்தோ பண்ணிருக்குது. அதை நேத்தே பேசியிருக்கணும். கவனிக்கல. முரசொலி பத்திரிகையில வந்து போட்டிருக்காங்க. முரசொலி பத்திரிகையோட அந்த வீச்சு இருக்கு பாருங்க. ஐயோ, பின்ன அப்படி இருக்கும். தினமும் காலையில எல்லாரும் வந்து வெள்ளைக்காரனை எடுத்து போராடினதுங்க. வெள்ளைக்காரனை எடுத்து போராடிச்சா? ஆமா, அந்த இது மொழி அந்த இதுக்கெல்லாம் மொழிப்போருக்கெல்லாம் எடுத்து போராடின ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து தாய் கழகமே வந்து இதுதான் பெரியார் இயக்கம். அவங்களோட பத்திரிக்கை முரசொலி. அதை பார்த்து உலகமே பயப்படலாம், புரியுதுங்களா? அப்படி ஒரு பத்திரிக்கையில வந்து உங்க பேர் வர அளவுக்கு நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்க. அதை படிக்கலான்னு தான் பார்த்தேன், அதை தான் தேடுறேன். அது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சிருந்தா நான் அதையும் படிச்சிருப்பேன். தெளிவா போட்டிருந்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன டேப் வாங்கி என்ன பிரயோஜனம், என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. எங்க எடுத்தது எதையும் நீங்க தான் அனுப்புனீங்க. எங்க இது அனுப்புனதே வரலையே. ஏங்க அனுப்புனது எப்படிங்க வராம இருக்கும்? லஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருக்கா பாருங்க. மத்தது எல்லாமே வந்திருக்குது, அதை மட்டும் காணுங்க. இதெல்லாம் கடைசியா அனுப்பிச்சதுங்க. ஆமா, நேத்துக்கு அனுப்புனீங்களா? நேத்து இல்ல, இன்னைக்கு காலையில அனுப்பிச்சிருப்பேன். இன்னைக்கு காலையில அனுப்புனீங்களா? வந்துருச்சுல. சுதந்திர தினத்தில் நடிகை பங்கேற்றது குறித்து திமுகவின் முரசொலி நாளிதழில் கடும் விமர்சனம். நான் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, தமிழ் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். அதனால அதுக்காகலாம் இல்லை. சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய முதலமைச்சர் விஜயின் மானம் காற்றில் பறந்தது. வெட்கமோ கூச்சமோ இல்லாமல் ஒரு நடிகையை முன்வரிசையில் உட்கார வைத்து இருவரும் மாறி மாறி சல்யூட் வைத்துள்ள காட்சியை அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே சகிக்க முடியவில்லை. அசிங்கத்தையும் அருவருப்பையும் பட்டவர்த்தனமாக செய்வதன் மூலமாக அதனை நியாயப்படுத்த நினைக்கிறவர் தான் இன்று தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்துள்ளார்னு சொல்லி இன்று அவங்க எழுதுவாங்கல்ல டாப்ல. அதுல வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு செய்தியா வந்து 3 மாசத்துல வந்து 3 மாதங்களும் முதலமைச்சருக்கு வந்து பயம் வந்துருச்சு. அவருக்கு வந்து இப்பவே மக்கள் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் சொல்லிக்கலாம், நீங்க தப்பு கிடையாது. இதை நீங்க பேசுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் தான் கரதனுஷ் அப்பவே சொன்னாரு, கொடி பறக்குதா அப்படின்னு கேட்டாரு. கொடியில சொன்னாரு, கொடி பறக்குது. அதுலயும் தனுஷ் அவர்கள் தானே சொன்னாரு. அதுலயும் அவங்க தானே இருந்தாங்க. ஆமா, அதுலதான் பாத்தீங்களா என்ன இப்போ வந்து உங்களோட மானம் பறக்குது.
அதாவதுங்க அது தப்பு சரி தப்புன்றத அவங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நீ ஸ்பெஷலா வந்து அடிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. முதல்ல அதை சொல்றதுக்கு உங்களுக்கு முதல்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், நீ உள்ள வர. அவங்க டாக் டீம் போடுறதுக்காக இடையில அப்படி குளிர் காஞ்சிடலான்னு வந்தாங்க. ஹலோ நாங்க அடிச்சுப்போம், நீ உள்ள வராத அப்படின்ட்டாங்க. இன்னும் யார் இங்க கூப்பிட்டா ஒத்தாசைக்கு இல்ல, நான் மூடிட்டு போ, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நாங்க எப்படி இது பண்ணிக்கிறேன்னு எங்களுக்கு இன்னைக்கு நாங்க பேசுவோம். இன்னைக்கு எந்திரிச்சு பேசினார்ல அதெல்லாம் மறந்துட்டு நாங்க இன்னைக்கு பயிர் விட்டுட்டோம்ல. அதனால எங்களுக்கும் அவருக்குமான அந்த பந்தம் வேற. நாங்க அவர் தம்பி, அவர் எங்க அண்ணன், நாங்க அவரை கேட்போம், அவரு பதில் சொல்ல மாட்டாரு, நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், அவர் பதிலே சொல்ல மாட்டாரு, நாங்க விட்டுருவோம் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் ஏதாவது போஸ்ட் வரும், அன்னைக்கு நாங்க போட்டு இழுத்து போட்டு அடிச்சுப்போம். அதனால நீ அதுக்குள்ள குறுக்குல வராத. நீ குறுக்குல வந்தீங்கன்னா அவர் அடிக்க மாட்டோம், உன்னே செதைச்சு புதைச்சிருவோம் அப்படின்னு. இந்த ஒரு இது வந்து தேவையில்லாத வேலை முரசொலிக்கு. இது மாதிரி எழுதுறதுதான் அசிங்கம். ஏன்னா இவங்க வேலையே என்னன்னா, இப்ப காவேரி விவகாரத்துக்காக பேச போய் இந்த மாதிரி ஆச்சா, அப்புறம் இந்த முரசொலி ஒண்ணு ஆச்சுங்களா. அது இல்லாம இவங்களோட அந்த பார்ட்னர் ஒருத்தர் இருப்பாரு, பெரிய மீசெல்லாம் வச்சுக்கிட்டு, அவரு இதே மாதிரி கேவலமா பேசக்கூடிய வேலையை தான் பாப்பாரா. இந்த மாதிரி எல்லாரும் இதே வேலையா சுத்துறதுனாலதான் இவங்களை கொண்டு போய் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல எதிர்கட்சி ஆயிருக்காங்க. இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, 9-10 தான், 11 தான் அதிகபட்ச வித்தியாசம். அது நடந்திருந்ததுன்னா இவர் வந்திருப்பாரு, ஏங்க நாங்க ஆட்சியில இருக்கும் போது அப்படின்னு வந்திருப்பாரு. அது மிஸ் ஆகி போச்சு. அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயமே தவிர இதை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இந்த நாளிதழுக்கும் கிடையாது, இதை வச்சு நடத்துறவங்களுக்கும் கிடையாது. அதுக்கு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காருல ஒருத்தர் ஆப்போசிட்ல, அவருக்கு கிடையவே கிடையாது. அதை பத்தி நம்ம முரசொலின்னு இல்ல, எதுலயுமே எழுத முடியாது. அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவரை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து அந்த லட்சணத்துலதான் வந்து இருக்கும். அதனால எல்லாம் சும்மா கப்பித்தனமா ஏதாவது எழுதணுன்றதுக்காக எழுதுறாங்க பாருங்களேன். இது ஒரு பத்திரிகை, அது ஒரு பத்திரிகை எடுத்து அவனுங்களே வேற போட்டு பானுங்க. பாத்தீங்களா, முரசொலியே எழுதிட்டாங்க. அது முரசொலியில மட்டும்தான்டா எழுதுவான், வேற எதுவும் எழுத மாட்டான்டா. ஏன்னா அந்த அவ்வளவு காஞ்சி போயிருக்காங்க, அவங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி காஞ்சி போயிருக்காங்க. அது அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு சட்டமன்றத்திலே முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளை சட்டமன்றம் தொடங்கும்போது நம்ம அடுத்த கடையை போடுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.